ஸோ உங்களுக்கு லைட்டாக ஒரு வருத்தம் இருக்கா அந்த முதல் இடம் கிடைக்கல அப்படின்றது? இல்லை, முதல் இடங்கிறத விட நான் அதில் இருந்தது ரொம்ப சந்தோஷம். கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே, மேபி ஒரு 3rd 3க்குள்ளே வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவன் மிஸ் பண்ணதால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அவ்வளோ. நான் நல்லா தானே பாடினேன், ஏமா ஃபீல் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நான் நல்லா பண்ணிவிடுவேன், நான் வந்துடுவேன், நான் ஃபைனலிஸ்ட் ஆகும், நான் சொல்லிக்கிட்டே இருப்பான். காம்படிஷன் இல்லையா, எல்லாருமே நல்லா பாடுறாங்க, எல்லா குழந்தையும். அப்போ இருந்தாலும் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த டே அவங்களுக்கானதாக இருக்கணும்னு சீனி சார் அடிக்கடி சொல்லுவார். தேவா சார் இப்போ அவர்கிட்ட போயிட்டு வந்தது நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். முன்னாடியும் பிடிக்கும், பட் அப்போ வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்க விளையாட்டு தனமா இதாக ஆகிறோம் அதை அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த கீபோர்டு வாங்குறதுலேருந்து டெய்லி ஒரு தரம் போய் தொட்டு பார்க்கறது, எதையாவது வாசிக்கிறது. அதுக்கப்புறம் பாரு மியூசிக் டைரக்டராக எவ்வளோ பெருசாக வரப்போகிறோம் பாரு, அப்போ வருவ பாரு என்கிட்ட அப்படிம்பா. நான் ஏதாவது திட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எவ்வளோ திட்டுறீங்களோ பாருங்க, அப்புறம் என் பையன் சொல்லிடுறேன் அப்படிம்பா. ஸோ அதே மாதிரி இவர் வந்து 11 இயர்ஸில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் ஜி ஆடிஷன் போய் வந்து அது செலக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? அங்கே வந்து அவன் செலக்ட் ஆகலன்னு வெளில வந்தோடனே அழுதுட்டான். எல்லாம் பெரிய ஸ்டேஜ், ஜட்ஜஸை பார்க்குறப்போ அந்த பெரிய பெரிய ஆளுங்க இல்லையா, அவங்கள முதல்ல பார்க்குறப்போ இவனுக்கு அப்படியே நர்வஸ் ஆகிட்டான். பாடினா, பட் என்ன பாடினான்னு அவனுக்கே தெரியல. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், டே ஸ்வேதா மேம் கூட பாடுறேன், நல்லா பாடணுடான்ட்டு. இவன் வந்து என்ன பண்ண, பார்த்துக்கலாமா, ஸ்வேதா மேம் சொல்லி கொடுப்பாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சான். அந்த ஷூட்டுக்கு முன்னாடி ஸ்வேதா மேம் ரூமுக்கு போயிட்டு அவங்களே கூப்பிட்டு, நீ எந்த இடம் உனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 hour தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது என்னன்னு தெரியல, எல்லா பாட்டுக்கும் ரொம்ப நேரம் எடுப்பான். ஸ்வேதா மேம் கூட போயிட்டு வந்தோடனே லிரிக்ஸ் மறக்கலை, எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இது அபினேஷ் தானா, சார் மேம் கூட பாடுறது இப்படி பாடுறானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. ஸோ வந்து அபினேஷ், நீ பேசி தானே நம்ம ரொம்ப பார்த்தோம். இப்போ வந்து உங்கள் அம்மா என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா உன்னை பற்றி? ஓகே. ஸோ வந்து நம்ம கூட வந்து அபினேஷோட அம்மாவும் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஸோ வந்து அபினேஷ் வந்து ஃபைனல் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்ம பையன் வந்து இவ்வளோ தூரம் வந்தது? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவன் ஒவ்வொரு முறையும் போய் பாடும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு பயத்திலே தான் இருப்பேன். நான் எப்போவுமே பார்த்தாலே தெரியும், செட்லேயே அப்படியே பதட்டத்துலேயே இருப்பேன். எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன எப்பவும் பதட்டத்திலே இருக்கீங்க அப்படிம்பாங்க. அவன் பண்ணிவிடுவான், இருந்தாலும் எனக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கு, நல்லா பண்ணான். ஃபினாலே போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அர்ச்சனா மேம் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஜட்ஜஸ்ஸு, டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். அந்த டைமில் சொல்ல முடியல, என்னால் எமோஷன் ஆகிட்டேன். பட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ அதே மாதிரி அபினேஷ் சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி நீங்கள் வந்து அவன் பாடி முடிச்சோன்னே அழும்போது வந்து அவன் சொல்லுவான், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், எதுக்கு அழுகிறீங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுவானா? அதை உங்கள்கிட்ட வந்து சொல்லுவானா, ஏமா அழுகிறேன்? சொல்லுவான், நான் நல்லா தானே பாடினேன், ஏமா ஃபீல் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நான் நல்லா பண்ணிவிடுவேன், நான் வந்துடுவேன், நான் ஃபைனலிஸ்ட் ஆகும், நான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் காம்படிஷன் இல்லையா, எல்லாருமே நல்லா பாடுறாங்க, எல்லா குழந்தையும். அப்போ இருந்தாலும் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த டே அவங்களுக்கானதாக இருக்கணும்னு சீனி சார் அடிக்கடி சொல்லுவார். அந்த நாள் யாரோடதோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். லக் இருக்கணும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி சொல்கிறப்போ நமக்கு எப்படி இருக்கும், என்ன இருக்கும். ஏன்னா நிறைய தோல்வியை பார்த்துருக்கோமா சிங்கிங்கில். இவன் நிறைய ஃபஸ்ட்டெல்லாம் நான் நிறைய இவனுக்கு என்னென்ன தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்போ அவன் வெளியில் வரப்போ நாங்கள் ரொம்ப நான் எங்கள் ஃபேமிலியே ரொம்ப டவுன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் பண்ணாதான் அவனால் சிங்கிங்கில் முழுசாக வர முடியும்னு. 1 year எங்கே காம்படிஷன் நடக்கும், சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கவே மாட்டோம். எங்கே எதுவாக இருந்தாலும் ஓடிடுவேன், கூட்டிகிட்டு போயிடுவேன். அவர் அதுக்கு வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணுவார். ஓகே. போய் விளையாடுறது அந்த மாதிரிலாம் இல்லை, பாட்டு அந்த 1 year பிளேயிங் எல்லாம் விட்டுறாரு. ஆனால் அவர் ரொம்ப ப்ளே பண்ணுவார். சிலம்பம் தெரியும், கராத்தே தெரியும், கிரிக்கெட் பண்ணுவார், ஷட்டில் கேட் விளையாடுவார், கேரம் போர்டு, எல்லா ஸ்போர்ட்ஸும் அண்ணனை தம்பி நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 year சுத்தமாக ஸ்போர்ட்ஸ் பக்கமே போகல. ஸ்கூலு, ஒர்க்கு, சிங்கிங், இந்த 3 மட்டும்தான். உனக்கு அந்த மாதிரி அம்மா வந்து இல்லை நீயே அந்த ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இல்லை அம்மா சொன்னாங்களா 1 year வந்து இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு? நானும் புரிஞ்சுட்டு அம்மா சொன்னதை புரிஞ்சுட்டு அம்மானால தான் நான் இதை எடுத்தேன். சரி நம்ம பெரிய ஆள் ஆகலான்ட்டு நான் 1 வருஷம் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் விட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி இவர் வந்து 11 இயர்ஸில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் ஜி ஆடிஷன் போய் வந்து அது செலக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? நீங்களே சொன்னீங்க ஃபேமிலி எங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. அவர் எவ்வளோ டவுனாக இருந்தார், இல்லை அவருக்கு அந்த ஏஜில் அதெல்லாம் இருந்ததா, நம்ம தோத்துட்டோம், நம்ம செலக்ட் ஆகலை, அந்த மாதிரி விஷயம்லாம் தோணுச்சு. அங்கே வந்து அவன் செலக்ட் ஆகலன்னு வெளில வந்தோடனே அழுதுட்டான். ஓகே. அவன் அழவும் எனக்கும் அழுவு வந்துருச்சு. சரி, அப்போ நாங்கள் எதுவுமே திங்க் பண்ணல. சரி, இவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணான். ஆனால் அந்த இடத்துல போனோடனே அவன் சொன்னதான், எல்லாம் பெரிய ஸ்டேஜ், ஜட்ஜஸை பார்க்குறப்போ அந்த பெரிய பெரிய ஆளுங்க இல்லையா, அவங்கள முதல்ல பார்க்குறப்போ இவனுக்கு அப்படியே நர்வஸ் ஆகிட்டான். பாடினா, பட் என்ன பாடினான்னு அவனுக்கே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணான். அன்றைக்கி வந்து நாங்கள் நைட்டு மதியம் வரைக்கும் யாருமே எந்திரிக்கல, அப்படியே டவுனாக தூங்கிட்டே இருந்தோம். இவனும் லேட்டாக தான் எழுந்தான். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட வச்சு நான் பேசவே இல்லை இவனோட.
இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என் மேலே கோச்சிக்கிட்டேன். ஓ அதுக்கப்புறம் தான் 3 o'clock சாப்பிட்டதுக்கப்புறம் நான் நல்லா பண்ணுறமான்னு ஈவினிங் அவங்க அப்பா நான் எல்லாம் உட்காந்து பேசி இன்னும் என்னென்ன நம்மக்கிட்ட மைனஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்னு அப்புறம் தான் அவங்க அப்பா சொன்னார், இல்லை இல்லை நம்ம ஒன்றுமே பண்ணலை, ஏதோ பாடிட்டு இருந்தால் திடீர்னு போனோம் மெகா ஆடிஷன் வரையும் போயிட்டோம். அப்புறம் எப்படி நம்ம ஒன்றுமே பண்ணாமல் குழந்தைய கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, நம்ம இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ட்டு மூவ் பண்ணலான்னு சொல்லி உட்காந்து பேசி அப்புறம் என்ன பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் டிஸ்கஷன் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே போங்க அங்கே போங்க, பூமிகா அவங்க சிங்கிங் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கர்நாடிக் மேம் கிட்ட போனோம். 1 by 1 அப்போ தான் ஸ்கேலுன்னா என்ன, பிச்சு என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் இவனே தெரிஞ்சுக்கிட்டு அதையுமே ஒரு 3 மாதம் அதில் கரெக்டாக பாடவே எனக்கு வராது. ஓகே. அப்போ தான் பூமிகா வந்து இல்லை இந்த மாதிரி பாடணும் அந்த மாதிரி பாடணும். ஸ்டார்டிங்கில் அவங்க தான் ட்ரெயினராக இருந்தாங்க. அவங்க தான் இப்போ வரைக்கும் அவங்க தான் ட்ரெயினராக இருக்காங்க, கூட இப்போவும் சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா. அவங்க சொல்லி கொடுத்து நீங்கள் டவுன் ஆகாதீங்க ஆண்டி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. அவர் எப்படி மீன் வந்தார்? இப்போ அழுதாருலாம் சொன்னீங்களா, அவருக்கு அந்த அந்த ஒரு வெறி எப்படி வந்தது? ஓகே நம்ம வந்து ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் பயங்கரமாக வரணும் அப்படின்னு அவர் எப்படி அவர் இது பண்ணிக்கிட்டாரு? அதான் உட்காந்து பேசணும் இல்லைங்களா. அவங்க அப்பாலாம் சொன்னார், நீ நல்லா பண்ணுவம்மா, உங்ககிட்ட வாய்ஸ் இருக்குது, திறமை இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வாரம் ஜீ பார்த்துக்கிட்டே இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் தானே போனாங்க எல்லாரும், உள்ள தெரிஞ்சவங்க தானே இருந்தாங்க, யார் எப்படி பாடுறாங்க, என்ன சாங்லாம் பாடுறாங்க, நமக்கு எது நல்லா செட் ஆகும் அப்படின்னு நாங்கள் மோஸ்ட்லி அங்கே அவங்க பாடுற சாங்ஸை தான் எடுத்து ப்ராக்டிஸே பண்ணுவோம். ஓகே. எதுடா டஃப் சாங் எது, அப்போ வந்து என்ன ஜேர்னல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இவனுக்கும் தெரியாது. அப்புறம் தான் ஜேர்னல் இது வந்து வெஸ்டர்ன், இது ஃபோக்கு, இது மெலடி, அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கவே ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ பொதுவாக வந்து நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் வந்து நீ படித்தா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கும்ல. நீங்களும் அவங்க அப்பாவுமே எவ்வளோ சப்போர்ட் அவனோட சிங்கிங்க்கு? ஏன்னா இப்போ படிப்பு ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும், அது போக நீ இந்த சிங்கிங் டேலண்ட்டை வளர்த்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை இவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இவன் பாடினா எங்களுக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சிங்கிங் பிடிக்கும். அவர் கோயிலெல்லாம் சாமி பாட்டெல்லாம் பாடுவார், வாரம் வழிபாடு மன்றத்தில் போய் பாடுவார். அதனால் அவருக்கு வந்து இப்போவும் சாமி பாட்டு பாடு, இதை கற்றுக்கோ, இந்த ஏதோ நிறைய சொல்லுவார் சாமி பாட்டு, அதெல்லாம் கற்றுக்கோ, இப்போ கூட கோயில் வந்து பாடுன்னு கூப்பிடுவார். ஆனால் இவன் போக மாட்டான். இவனுக்கு சாமி பாட்டு பாடுறத விட அங்கே போய் எல்லாரும் பெரியவங்களோட உட்கார கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் இவன் போக மாட்டான். அவர் வந்து ரொம்ப ஆர்வம், வேலைக்கு போவார், உடனே வந்து எங்களை பஸ்ஸு கிடைக்கல அது மாதிரி கொஞ்சம் அவசரமாக போனோன்னா பைக் எடுத்துகிட்டு செட்டை ஃபுல்லாக கூட்டிகிட்டு சுற்றுவார். உடனே வந்து நைட் ஷிஃப்ட் போவார். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு உடனே தூங்கவே மாட்டார், கூடவே கூட்டிகிட்டு அடுத்து எங்கே காம்படிஷன், எங்கே இன்றைக்கி போகிறோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வருவார். ஃபுல் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் போடுவார், வேலை, இவனை கூட்டிகிட்டு சுற்றுறது, வீடு, இது 3 செய்வார். ஓகே. ஸோ அதே மாதிரி அபினேஷ் சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து 4 கோடிக்கு வீடு வாங்கி தரணும் அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி வந்து உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் கொஞ்சம் இருந்ததா தம்பி மியூசிக் பண்ணும்போது? ரொம்ப ஸ்ட்ரகிள் நிறையவே இருந்துச்சு. ஓகே. அவங்க அப்பா ரொம்ப சமாளிக்க கஷ்டம். பெரிய பையனும் படிக்கிறான், நான் ஹாஸ்டலில் போட்டுவிட்டான். அவனுக்கும் ஸ்டடீஸ் வைஸ் அவனை நல்லா கொண்டுட்டு வரணும்னு நினச்சி அவனுக்கும் நிறைய கஷ்டப்பட்டான். நிறைய கடன் வாங்கி அவனை படிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து இவனுக்கும் நிறைய செலவு, எங்கே போனாலுமே காசு தானே, கிளாஸுக்கு காசு தான், காம்படிஷன் போனாலும் பணம் கட்டி தான் நம்ம ஆடிஷன் அட்டன் பண்ணி எல்லாமே பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆனால் வந்து எங்கள் வீட்டு சைடில் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் தம்பி அங்கே இருந்தாங்க. நீ எதுவும் யோசிக்காத, நீ ட்ரை பண்ண அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு அவங்க நல்லா, இவங்க மாமா நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவே வந்து டவுன் ஆகிட்டாலும் பரவாயில்லனாலும், இல்லை மாமா நீங்கள் பாருங்கள், நான் ஏதாவது அமௌண்ட் வேணுமா நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி, இவர் டவுன் ஆகிறப்ப இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இவன் ஏதாவது சொன்னால், இந்த சிங்கிங்கில் போன மாமா வின் பண்ணுறேன்னா அடுத்து நீ எங்கே போகிற, என்ன வின் பண்ண போகிற, என்ன வேணும், டேப் வேணுமா, இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் வேணுமா, என்ன வேணும்னு எங்கள் தம்பி நிறைய வாங்கி கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸஸும் அப்படி தான், டிஷர்ட் வேணும், அது வேணும், பேண்ட்டு வேணும் அப்படின்னா அவங்க அப்பாவால் முடியுமா, முடியாது, சரி நான் தரேன், நீ மாமாவெல்லாம் தொந்தரவு பண்ணாத, உடனே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய. ஸோ நீங்கள் வந்து சொல்லவே இல்லையே மாமா இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ அவரை பற்றி அவர் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பேட்டு வேணும், பால் வேணும்னா ஆர்டர் போட்டுருவாங்க, பட்டுன்னு ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ மாமா ரொம்ப 2 பேருமே இப்போ ஊருக்கு போகிறதுனா வந்து சிக்கனு எல்லா பறக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி வச்சு சமைச்சு வச்சுருப்பாங்க. நான் ஊருக்கு போகிறேன்னா எப்பயுமே சின்ன வயசுலேருந்து. அப்புறம் எது கேட்டாலும் வாங்கி தந்துடுவாங்க. ஸோ இப்போ ஜீ தமிழில் இருக்கும்போது 2 மாமாங்களும் சாங் செலெக்ஷன் அப்போ ஃபோன் பண்ணி எத்தனை தடவை, ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ் கிட்ட பண்ணிடுவாங்க. என்ன சாங் கொடுத்தாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறான், மெயின் பேண்டில் எப்படி பண்ணான், ஷூட்டில் எப்படி பண்ணான்னு சொல்லி. அப்புறம் ஃபினாலே செலெக்ஷன் அப்போல்லாம் நேர்லேயே வந்துட்டாங்க, சரி எப்படிலாம் பாடலான்னு பார்க்கலான்ட்டு.
ஸோ மாமா ரொம்ப சப்போர்ட். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார் வந்து ஒர்க் போவார், அவர் மார்னிங் நைட் எப்போயும் ஒர்க் போவார், ஃப்ரீ டைம் அப்போ இந்த தம்பியும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளான டைம் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் சொல்லாமா? கண்டிப்பாக சொல்லலாம் சார். அவர் வந்து பிடெக் முடிச்சிருக்காரு. ஓகே. இங்கே ஆலத்தூரில் வந்து பார்க் கெமிக்கல்ஸ்ன்ற கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார். இப்போ தான் இந்த இயர் தான் டெப்டி மேனேஜராக ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. இவன் இந்த சிங்கிங் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய மாற்றம் லைஃப்லேயும் சரி. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹார்ட் ஒர்க்கெல்லாம் அவருக்கு பெருசாகவே தெரியாது. பையன் நல்லா பாடுறானா ஷூட்டுக்கும் தவறாமல் வந்துடுவார். அவன் மதியம் பாடுவான்னா அவர் வேலையை முடிச்சுட்டு பர்மிஷனில் வருவார். அது எப்படி சொல்கிறது, அவருக்கு அவ்வளோ ஆர்வம் சிங்கிங். எல்லோரும் பாடுறதை பார்க்கணும், அர்ச்சனா மேம் பார்க்கணும், ஜட்ஜஸ் பார்க்கணும். அது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு சிங்கிங்கில் இருக்கிறதால. அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துடுவார். அங்கே கம்பெனிலையும் ஏதாவது சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு இல்லை சார் இன்றைக்கி எங்கள் பையனுக்கு ஷூட் இருக்குன்னு லீவும் எடுத்துருவார் மேக்ஸிமம். அப்படி இல்லைனாலும் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்ப்பார். ஓகே. ஸோ இந்த ஒரு ஹார்ட் டைமில் வந்து தம்பி சொல்கிறான் அவங்ககிட்ட 4 கோடி உங்களுக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு, உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு கார் தான் ரொம்ப முக்கியம். அப்படியா? வீடு கூட பிரச்சனை இல்லை அவருக்கு. எனக்கு வந்து கார் வாங்கணும்னு அவர் ரொம்ப எய்ம். ஆனால் வந்து வாங்கணும்னா வாங்கிடலாம். பட் இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிளில் பையன் படிக்கணும், இவனுக்கு இதை பண்ணுறதால எங்களால் முடியல. ஓகே. அதனால் கார் மட்டும் வாங்கணுன்றது ரொம்ப ஆசை அவருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு பொங்கல் கூட சீக்கிரமாக சொல்லியிருக்காரு. ஓகே சரி. இப்போ வந்து தம்பி வந்து ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டாரு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் ஏற போகிறாரு. அதுக்கு முதல் நாள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது 2 பேருக்கும்? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கடைசி ஸ்டேஜ். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சாங் வந்து இவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துட்டோமா, என்ன பண்ணுறது, இவன் வேறு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அப்போ நிறைய நர்வஸ், நிறைய அவனை பார்க்கவே பயமாக இருந்துச்சு அவனுக்கு. இவ்வளோ பேர் முன்னாடி பாடணும், நான் எப்படி பாடுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். உன்னால் முடிஞ்சது நீ நல்லா பெஸ்ட்டு கொடு, நீ பயப்படாத, 6 பேருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், யார் வந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான், நான் உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அன்றைக்கி முன்னாடி நாள்லாம் இவனுக்கு தூக்கம் டயர்ட் ஆகிட்டான் ரொம்ப. பட் ஆனால் காலையில் எழுந்திரிச்சு உடனே வந்து ஒரு பதட்டத்திலே இருந்தான் பாடுற வரைக்கும். மேக்கப்லாம் பண்ணி முடிச்சு வந்தப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டான் முகம். என்னடா ஆச்சு அப்படிங்கிற தெரியலுமா, எனக்குள்ளவே ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னுட்டான். அதான் சொன்னேன், மேபி அந்த ஃபியர்னால தான் நான் ஜெயிக்கலையோ அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டான். அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவான், நல்லா பாடினான். பட் அந்த இடத்துல வந்து அவனுக்கு அந்த எப்படி அவன் அறியாமல் வந்துருச்சு போல், பயந்துட்டான். அப்புறம் ஓகேம்மா பாடிட்டு வந்தோடனே சொன்னாம்மா நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், சாரிம்மா. நான் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோ அப்படின்னுட்டேன். ஓகே தான், எல்லாருக்குமே வர விஷயம் தான், பட் உனக்கு வந்துருச்சு பரவாயில்ல விடு அப்படின்னுட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு லைட்டாக ஒரு வருத்தம் இருக்கா அந்த முதல் இடம் கிடைக்கல அப்படின்றது? இல்லை, முதல் இடங்கிறத விட நான் அதில் இருந்தது ரொம்ப சந்தோஷம். கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே மேபி ஒரு 3rd 3 வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவன் மிஸ் பண்ணதால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, தம்பி இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு? அவன் வந்து ஸ்டடீஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இவன் சொன்ன மாதிரி தேவா சார் இப்போ அவர்கிட்ட போயிட்டு வந்தது நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். முன்னாடியே பிடிக்கும், பட் அப்போ வந்து ஏதோ சொல்லுவாங்கள்ல குழந்தைங்க விளையாட்டு தனமா இதாக ஆகிறான் அதை அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த கீபோர்டு வாங்குறதுலேருந்து டெய்லி ஒரு தரம் போய் தொட்டு பார்க்குறது, எதையாவது வாசிக்கிறது. அதுக்கப்புறம் பாரு மியூசிக் டைரக்டராக எவ்வளோ பெருசாக வரப்போகிறோம் பாரு, அப்போ வருவ பாரு என்கிட்ட அப்படிம்பா. ஓகே. நீங்கள் வந்து ஒரு சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது திட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எவ்வளோ திட்டுங்களோ பாருங்க, அப்புறம் என் பையன் சொல்லிட்டேன் அப்படிம்பா. ஓகே. அதான் ரொம்ப சேட்டையாக இருந்தார். நாங்கள் முன்னாடி பேசும்போதெல்லாம் வீட்டில் ரொம்ப அமைதியாக இருக்கார். என்ன அங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகம்? ஆமாம், இங்கே வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாட்டு கேட்குறது, படிக்கிறது, அவங்க உண்டு. எல்லாருமே நாங்கள் 4 பேருமே அவங்க வேலையை பார்த்துட்ருப்போம். ரொம்பலாம் ஜாலியாக இருக்க மாட்டோம், பட் பேசுவோம், எல்லாம் பண்ணிப்போம். ஆனால் இவன் வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்போ சாங் செலெக்ஷன் ஆகட்டும், ஆஃபீஸ் போகிறப்போ இல்லை இவிபி போனாலும் சரி அமைதியாக வருவான். ஆட்டோவில் பார்க்கணுமே நல்ல பிள்ளை மாதிரியே வருவார். செட்டில் போயிட்டு நாங்கள் ஆட்டோவிலேருந்து இறங்கிடுவார் சார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அங்கே செட்டில் ஒரே ஆட்டம் தான். ஸ்ரீமதியை பார்த்துட்டு திவினேஷ் எல்லாமே நல்ல பிள்ளையாக தான் இருக்கும். எல்லா பேரண்ட்ஸ் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, வீட்டில் இப்படி இருக்காங்கப்பா. இங்கே வந்து அப்படியே கேட்கவே மாட்டாங்க. டீமில் போனோடனே அசோக் சார், டேவிட் சார், நீங்கள் ஏதாவது பண்ணீங்க நான் போய் டீமில் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. நாங்கள் போயிட்டு அமைதியாக தான் இருப்போம். அங்கே போய் விளையாடுறது எல்லாம் அவங்க அக்காங்களா ஸ்ருதி பாபிலாம் இருப்பாங்களா, அவங்களோட போய் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. பாட்டு பாடிட்டு விளையாடுறான்னா கூட அவங்கக்கிட்ட எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உடனே சொல்லிவிடுவாங்க டீமில், விடுங்கம்மா ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிம்பாங்க. சரின்னு விட்டுருவோம். அதே மாதிரி ஆஃபீஸ் போனாலும் அப்படி தான், அப்படியே தலைகீழ மாறிடுவாங்க. சாங் செலெக்ஷனுக்கு வந்திருக்குன்றதே மறந்துடுவாங்க. ஒரே ஆட்டம். ஆஃபீஸில் அந்த செக்யூரிட்டியாக திட்டுவார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்பாங்க. இவங்க ஒருத்தர் அமைதியாக இருக்க மாட்டாங்க. செட்டுக்கு போனாலே ரொம்ப ஜாலியாகிடுவீங்களா? ஏன் திடீர்னு இங்கே அம்பி ஆகிட்டு அங்கே அந்நியன் ஆகுறது ஏன்? இங்கே இருந்தால் அடி விழும், அங்கே போனால் எதுவும் விழாதுல்ல, அதனால். சரி ஓகேப்பா. அதான் இப்போ வந்து எஸ்பிபி சரண் சார் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொன்னால், நிறையா சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னான். ஸோ வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு ஜேர்னியில் வந்து சப்போர்ட்டாக இருந்தார் இந்த சரிகமாபால?
எல்லா ஜட்ஜஸுமே ரொம்ப சப்போர்ட் தான். ஆக்சுவலாக வந்து இப்போ சைந்தவி மேம் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சீனி சார் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் எடுக்கணும், இன்னும் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிம்பாரு. ஸ்வேதா மேம் வந்து ஜாலி, நீ நல்லா பாடுற, அவங்க பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும். நீ சூப்பராக பாடிட்டடா, செம்மையாக இருந்துச்சு, அப்படி ஒரு க்யூட்டாக பேசுவாங்க. சரண் சார் அப்படிலாம் இல்லாட்டி நீ அடிச்சு நொறுக்கிட்டடா, நீ மிஸ் பண்ணிட்ட, ஓகே விட்றா அப்படிம்பாரு. தட்டி கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு கொடுப்பாரு. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் சரண் சார் இப்படி நடந்து, அவரே பாக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தால் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு பசங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி செட்டில் போய் அந்த பசங்களோட இதுலேயும் போய் உட்காந்துட்டு எல்லாம் போட்டு காதணுன்றது, வயிற்று தடவுறது, என்னென்னமோ பண்ணோம். நாங்கள் பார்ப்போம், என்னமா இது சரண் சாரா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எல்லா குழந்தைக்குமே. என்ன தப்போ கரெக்டாக சுட்டி காட்டுவார். இன்றைக்கி சூப்பராக பண்ணால் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ சீனி சார்லாம் வந்து அவரோட இதுக்கு வந்து இப்படி கரெக்டாக ஒரு 4 வார்த்தை க்ளீனாக சொல்லிவிட்டு இனிமேல் நல்லா பண்ணணும் ஓகேவா அப்படிம்பாரு. நல்லா பண்ணால் அவர் என்கரேஜ் பண்ணுவார். சைந்தவி மேமும் அதே மாதிரி தான். ஸ்வேதா மேமும் சரண் சாரும் ஒரு குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க. ஜட்ஜஸ்ன்ற ஃபீலே இவங்களுக்கு வராது. டக்குன்னு போய் பேசுவாங்க. ஜட்ஜஸ் நம்ம பக்கத்தில் போகலாமான்லாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சாங் செலெக்ஷன், இந்த மாதிரி சாங் பாட போகிறோம், இப்போ காலையில் வராருன்னா நாங்கள் இருக்கிறப்போ வந்துடுவார். வரப்போனா நாங்கள் பார்த்துட்டோன்னா இன்றைக்கி என்னடா சாங் அபியேஷ் அப்படிம்பாரு. இந்த சாங் ஓ சூப்பர்டா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்ட்டு நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு போவார். ஓகே. ஸோ வந்து அதே மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஸ்வேதா மேம் கூட பாடினார்ல, ஆமாம். அவங்களே ஒரு பயங்கர ஒரு லெஜெண்டரி சிங்கர். அந்த அவங்க பாடுறாங்கன்னு நம்ம உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல பாடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்து அன்றைக்கி வந்து அவன் அன்றைக்கி சாங்ஸை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணல. டைம் இல்லையா, இவன் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணல. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், டே ஸ்வேதா மேம் கூட பாடுறேன், நல்லா பாடணுடான்ட்டு. இவன் வந்து என்ன பண்ண, பார்த்துக்கலாமா, ஸ்வேதா மேம் சொல்லிக் கொடுப்பாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சான். அந்த ஷூட்டுக்கு முன்னாடி ஸ்வேதா மேம் ரூமுக்கு போயிட்டு அவங்களே கூப்பிட்டு, நீ எந்த இடம் உனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 hour தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது என்னன்னு தெரில, எல்லா பாட்டுக்கும் ரொம்ப நேரம் எடுப்பான். ஸ்வேதா மேம் கூட போயிட்டு வந்தோடனே லிரிக்ஸ் மறக்கலை, எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. எனக்கு அங்கே பாடுறப்ப அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவனை பார்த்து ஒரு பெருமிதமாக பார்க்குறாங்க, சூப்பராக பாடுறடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது அபினேஷ் தானா, சார் மேம் கூட பாடுறது, இப்படி பாடுறானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க, உண்மையிலே வர்த்தி ஃபெலோ, சூப்பராக பாடுறான், நீ நல்ல ட்ரைனிங் எடு, சூப்பராக வருவேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. சைந்தவி மேமும் அந்த பாட்டு, சைந்தவி மேம், சரண் சார், சீனி சார்லாம். அபினேஷ் அன்னைக்கு வந்து ஷூட்டு 3 o'clock போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சாங் பாடுறப்போ. மிட் நைட் 3 o'clock மேம். அது கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு? அவங்களை எழுப்ப அந்த பிரிஸ்காவே வச்சுக்கணும். இல்லைங்க, அங்கே அதான் சொல்கிறேன், டீமுக்கு போயிட்டா தூக்கம் வராது, சாப்பாடு தேவைப்படாது, அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க அங்கே. நான் நினைப்பேன் நமக்கு எப்படி டயர்டாக அப்படி உட்காந்துட்டு இருப்போம். உடனே அங்கே பொன்மணி சார் இருப்பார், எல்லாரும் எழுப்புவார் டீமில், எல்லாம் எந்திரிங்க தூங்கக்கூடாது அப்படிம்பாரு. நமக்கு இருக்கிற டயர்ட்னஸ் குழந்தைங்கிட்ட இருக்காது. ஓகே. அந்த 3 o'clock பாடுறாங்க, அவ்வளோ ஆக்டிவாக பாடுவாங்க. அப்போ சீனி சார் சொன்னார், இந்த 3 o'clock அபினேஷ் செம்மையாக பாடிட்டா, எல்லாரும் எழுப்பிட்டா அப்படிம்பாரு. நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸ்வேதா மேம் டெய்லி எங்கள் வீட்டுக்கெல்லாம் அதை தான் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பாரு. சூப்பர் மேம். உங்களுக்கு வந்து அபினேஷ்ட இந்த ஒரு அட்வைஸ் சொல்லணும், இல்லை இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே சொல்லலாம். அட்வைஸில் ஒரு விஷயம் ஏதாவது. பங்க்சுவாலிட்டி, டைமிங்கில் கிளம்ப மாட்டார். ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துக்கும் கரெக்டாக போகணும். நான் ரொம்ப டெய்லி ஸ்கூலுக்கு போகிறப்ப இது ஸ்தாத்துற மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரு தடவை எழுப்ப போவாங்க. அப்புறம் அட்வைஸ் ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி ஒரு கதை மாதிரி டெய்லி காலையில் சொல்லுவாங்க. அந்த டென்ஷன்லேயே நானும் எழுந்து குளிக்க போயிடுவேன் ஸ்கூலுக்கு. அவன் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டான். ஆனால் பிளான் பண்ண நைட்டு தூங்குறப்ப சொல்லுவாம்மா, என்னை 5:30 எழுப்பிடுமா, நான் எல்லா வரைக்கும் முடிச்சிடுவேம்மா. வேன் வந்து 7:40 வருதுன்னா 7:15 தான் எந்திரிப்பான். தூக்கம். நீ வந்து அம்மாட்ட வந்து இதெல்லாம் என்ன சொல்லாதம்மா, என்னை இதுக்கெல்லாம் திட்டாதம்மா அப்படின்னா என்ன சொல்லுவேன்? நான் வந்து சும்மா ஏதாவது ஃபோன் பார்க்கும்போது திட்ட வேணான்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுவாரா? ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுவான். டிவி பார்ப்பாங்க, சாப்பிட உட்காருவாங்க சார். ஒரு தோசைக்கு 1 hour ஆகும். ஏன்னா அந்த ஒரு தோசை அப்போ தான் டிவி பார்க்க முடியும். டிவி பார்க்கணுன்றதுக்காக ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணுறது. ஓகே. எது வந்து அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு எது? தோசை தான் சார். தோசை, தேங்காய் சட்னி, சாம்பார். நீங்கள் எத்தனை வச்சாலும் அதை வச்சு நல்லா மொறுன்னு கீ ரோஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அதுதான் ஃபேவரட். அதுதான் ஃபேவரட். உனக்கு அம்மா செய்கிறதுல அதான் ஃபேவரட்டா? ஆமாம். ஓகே. ஹோட்டல்லாம் போனால் ஹோட்டலில் வந்து ஃப்ரைட் ரைஸ். ஓகே. சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி. சூப்பர். இப்போ உங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும், இவங்களை வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு யாருனா இருக்காங்களா? ஏன்னா இவ்வளோ ஒரு ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்களே நிறைய பேர். ஆமாம், ட்ரெயினர்ஸ் தான் சார். நல்லா எல்லாருமே எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப பயப்படுவேன். இவனுக்கு கொஞ்சம் பிச் டவுன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா சாங்ஸ் எல்லாம். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். ஐயோ இது குறைச்சா ஏதாவது அதோட எசன்ஸ் குறைஞ்சிருமோ, அப்படி இருக்குமோ இப்படி. அப்போ ட்ரெயினர்ஸ் எல்லாருமே பூமிகா, ஸ்ரீராஜ் சார், அப்புறம்
டீமில் எல்லாருமே சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இல்லை நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, அவன் சூப்பராக பண்ணிடுவான், இது நல்லா வரும் அவனுக்கு, சூப்பராக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் அப்போவுமே பயந்துகிட்டே இருப்பேன். ஸ்ரீராஜ் சார்லாம் ஷூட்டில் இருக்கிறப்ப சொல்லுவார், நீங்கள் இன்னும் பயப்படுறீங்களா, அவன் சூப்பராக பாடுவான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக நடக்கும். அது அவர் கரெக்டாக சொல்லுவார். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவங்கெல்லாம் வந்து ட்ரெயினர்ஸு டீம் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் நான். ஓகே. நீ எதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ட்ரெயினர்ஸுக்கு தான் நான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே ஷியாம்லா அக்கா, நிர்மலா மேம், லாவண்யா மேம், ஸ்ரீராஜ் சார், சிம்மு அக்கா, பிஜி சார் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அவங்க ட்ரெயின் பண்ணனா நான் நேரத்துக்கு இந்த மாதிரி குமுதம் சேனல் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்களானே தெரியல. சூப்பர்மா. சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அவன் லீவாக இருந்தால் அவனுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் சேட்டையை, பட் இருந்தாலும் கண்ட்ரோல்டாக உட்காந்துருந்தான். ரொம்ப ரொம்ப நன்றி அபினேஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.